பாகிஸ்தான் நாடகம் என்ன நடந்தது? நீங்க பார்த்த அதே படங்கள், இது வேற எங்கேயும் இல்ல, பாகிஸ்தானோட படங்கள் தான். இதுல கோச் மைக் ஹசன், கேப்டன் சால்மன் அலி ஆகான்னு மற்ற அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த படத்துல நீங்க ஆண்டி பயோகிராஃப்டையும் பார்க்கலாம். இவர் தான் அந்த ஆன்டி பயோகிராஃப்ட். இவர் மேலதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பிசிபி பல புகார்களை கொடுத்தது. ஆனா ஒன்னும் நடக்கல. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு, அதாவது யுஏஇக்கு எதிரான மேட்சும் நடந்துச்சு. அதுக்குமே மேட்ச் ரெஃபரி இவர் தான். ஆனா இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இந்த மீட்டிங் நடந்துச்சு பாருங்க, இதுல ஆன்டி பயோகிராஃப்ட் கோச் கிட்டையும் கேப்டன் கிட்டையும் மன்னிப்பு கேட்டாராம். ஆனா இந்த வீடியோல ஒரு ஆடியோ கூட இல்ல. அப்போ எதுக்காக மன்னிப்பு? உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டிருந்தா அந்த முழு ஆடியோவையும் வெளியிட்டு இருக்கலாமே. ஆனா இங்க பாகிஸ்தான் வெளியிட்டு இருக்க வீடியோல ஆன்டி பயோகிராஃப்ட் தன்னோட தப்புக்காக மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றாங்க. அது என்ன தப்புன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தப்போ சூரியகுமார் யாதவையும் சால்மன் அலி ஆகாவையும் கை குலுக்க வேண்டாம்னு சொன்னாராம். இப்போ இந்த வீடியோவோட உண்மை வெளியே வந்துருச்சு. உங்களுக்கு நாங்க வீடியோவை காட்ட முடியாது. ஆனா இந்த படங்களை வச்சே என்ன நடந்ததுன்னு முழுக்க விளக்குறேன், கேளுங்க. யுஏஇ மேட்ச்ல என்ன பிரச்சனை? அதாவது யுஏஇக்கு எதிராக பாகிஸ்தான் விளையாட போறதுக்கு முன்னாடி தான் இந்த கூத்து ரொம்ப அதிகமாச்சு. பாகிஸ்தான் டீம் ஹோட்டலை விட்டே வெளியே வரல. இல்ல, நீங்க ஹோட்டலை விட்டு வரக்கூடாதுன்னு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்களாம். மேட்சே 1 மணி நேரம் தாமதமா தான் ஆரம்பிச்சது. அப்புறம் வீரர்கள் மேட்ச் நடந்துச்சு. ஆனா மேட்சுக்கு முன்னாடி ஸ்டேடியத்துல நான் உங்களுக்கு காட்டுற இந்த படங்கள்ல ஆண்டி பயோகிராஃப்ட் மைக் ஹசன் கிட்டையும் சால்மன் அலி ஆகா கிட்டையும் பேசினாரு. பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, இவர் கோச் கிட்டையும் கேப்டன் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு. ஆனா ஆடியோ தான் இல்லையே. நான் படங்களை வச்சு ஒவ்வொன்றா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உட்கார்ந்துருக்காங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. கோச் மைக் ஹசன் முன்னாடி நிக்கிறாரு, சால்மன் அலி ஆகா சேர்ல உட்கார்ந்துருக்காரு, பேச்சு நடக்குது. ஏன்னா இவரை மேட்ச் ரெஃபரி பதவியிலிருந்து தூக்குங்கன்னு பாகிஸ்தான் கேட்டுச்சு. ஆனா அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. இல்ல, இவர் தான் மேட்ச் ரெஃபரியா இருப்பாருன்னு ஐசிசி சொல்லிருச்சு. யுஏஇ பாகிஸ்தான் மேட்சுக்கு இவர் தான் ரெஃபரி. அவரே முழு மேட்சையும் நடத்தி கொடுத்துட்டாரு. அப்போ இந்த படங்கள் மூலமா பாகிஸ்தான் என்ன சொல்ல வருதுன்னா, இவர் மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு. ஆனா மொத்த வீடியோவில் எங்கேயுமே ஆடியோவே இல்லை. உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டிருந்தா ஆடியோவும் வெளியே வந்திருக்குமே. பிசிபி வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐசிசி மேட்ச் ரெஃபரி ஆண்டி பயோகிராஃப்ட் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட மேனேஜர் மற்றும் கேப்டன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த மேட்ச்ல கேப்டன்களை கை குலுக்க விடாம அவர் தடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு. ஆனா விதிகளின்படி பார்த்தா அப்படி மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் போய் மன்னிப்பு கேட்கணும்னு எந்த இடத்துலையும் இல்லை. அப்போ மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோவை பிசிபி வெளியிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்க எந்த ஒரு காரணமும் இல்லை. இது ஒரு வீடியோ, இதுல பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். ஆடியோ இல்லாததால என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஏன் இந்த மேட்சை விளையாட மாட்டேன்னு சொல்றீங்க? யுஏஇக்கு எதிராக பாய்காட் பண்றீங்களா? அப்படி செஞ்சா உங்களுக்கு ஃபைன் போடுவோம், பெரிய தண்டனை ஐசிசியில இருந்து வரும். அதனால இவ்வளவு தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. நடந்தது நடந்து போச்சு. இப்போ மேட்சை விளையாடுங்க. அப்புறம் சூப்பர் 4 சூப்பர் 4 சுத்துல என்ன பண்றதுன்னு பார்க்கலாம்னு அவருக்கு சொல்லி இருக்கலாம். இது என் ஊகம் தான். ஆனா இங்க ஆடியோ இல்லை. அதனால மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ரமீஸ் ராஜாவின் கருத்தானா பிசிபி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அங்கே ரமீஸ் ராஜா வேற ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த ஆண்டி பயோகிராஃப்ட் இருக்காரு பாருங்க, அவர் இந்தியாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச மேட்ச் ரெஃபரி. கிட்டத்தட்ட 90லிருந்து 100 தடவை இந்திய மேட்சுகளுக்கு இவர் தான் ரெஃபரியா இருந்திருக்காருன்னு சொல்றாரு. பாருங்க, நாங்க இதையெல்லாம் பார்த்திருக்கோம். அவர் அவங்களுக்கு பிடிச்சவரு, அதனாலதான் அவரை யாரும் நீக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா நாங்க இந்த வீடியோவை ஆராய்ஞ்சு பார்த்ததுல எங்கேயுமே ஆடியோ கிடைக்கல. அவங்க பேசுறத வாயசைவை வச்சு எங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்க எந்த நியாயமும் இல்லை. எதுக்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. கைகுலுக்க விடக்கூடாதுன்னா விடல, அவ்வளவுதான். இப்ப பார்க்கலாம், இந்த ஆசிய கோப்பையில இனிமே இன்னும் எத்தனை பெரிய பெரிய நாடகங்கள் வெளியே வரப்போகுதுன்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?